வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ், அதாவது பர்சுவேசிவ் டெக்னிக்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெகோசியேஷன் டைப்ஸு, ஸ்டெப்ஸு, நெகோசியேஷன் என்னன்ட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ எத்தோஸ் பேத்தோஸ் அண்ட் லோகோஸ் ஆர் த 3 persuasive techniques given by Greek philosopher Aristotle. இவர் தான் அவர் தான் எத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸை கொடுத்தாரு. இது யூஸ்டு இன் ரியாட்ரிக்னா வே ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்ப்ரெஸ் அதர்ஸ். இந்த பர்டிகுலர் டாபிக் படிக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு செலிப்ரிட்டி ஸ்பீச்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இந்த டாபிக் படிக்கும்போது ஒரு செலிப்ரிட்டி, இப்போ சப்போஸ் நம்ம விஜய் எடுத்துப்போம். விஜய் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, சரிங்களா? இப்போ பர்டிகுலர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் எத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ், இது பர்டிகுலர் டாபிக் வைஸ் நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்ட் இன் ரியோட்டிக் வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்ப்ரெஸ் அதர்ஸ். அதாவது அவர் பேசும்போது கண்டிப்பாக நிறையா பேர் அவங்க ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஃபேன்ஸாக இருக்கும்போது அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்பீச் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக கவனிப்பாங்க. அதான் அந்த பர்டிகுலர் எத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் ரியோட்டிக், அதாவது வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இம்ப்ரெஸ் அதர்ஸ். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பர்சுவேட் அண்ட் ஆடியன்ஸு, அதாவது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஃபாலோ ஆன ஆடியன்ஸு, சரிங்களா? கம்யூனிகேஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ்னால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பர்டிகுலர் ஸ்பீச் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பீச்சாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இப்போ எத்தோஸ்னால் என்ன பார்ப்போம். எத்தோஸ்னால் persuading by demonstrating the speaker or writer authority, expertise, trustworthiness on the subject. This can be achieved by reputable resources, professional qualification and personal integrity. அதாவது இந்த எத்தோஸ்னால் என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு ஸ்பீக்கரோ ரைட்டரோ அவங்களோட எக்ஸ்பர்டைஸு, ட்ரஸ்ட்வர்த்தினஸ், நம்பகத்தன்மை, இது எல்லாமே பர்டிகுலர் ஒரு ஸ்பீக்கர் அந்த சப்ஜெக்ட், சரிங்களா? ஸ்பீக்கர் ஆன் த சப்ஜெக்ட். திஸ் கேன் பி அச்சீவ்டு பை இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்பீக்கர். இப்போ விஜய் பேசுகிறாருன்னா நம்ம பர்டிகுலர் லிசனர் ஆடியன்ஸ்க்கு அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை, இல்லை அந்த ஆக்டிங் ஃபீல்டு எக்ஸ்பர்டைஸு அந்தமாரி நம்ம கெஸ் பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ணுறோம் கரெக்டாக. அதுமாதிரி பர்சூடிங் பை டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ஸ்பீக்கர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ் அத்தாரிட்டி, எக்ஸ்பர்டைஸ், ட்ரஸ்ட்வர்த்தினஸ் ஆன் த சப்ஜெக்ட். திஸ் கேன் பி அச்சீவ்டு பை, இது எப்படி அச்சீவ் பண்ணலாம், பர்டிகுலர் அந்த ஸ்பீக்கர் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ரெப்யூட்டபிள் ரிசோர்ஸஸ். பர்டிகுலர் ஸ்பீக்கர் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, ரெப்யூட்டபிள் ரிசோர்ஸஸ்னால் ஒரு வேலிடான வெரிஃபைடான ரிசோர்ஸஸ். இப்போ எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஒரு கிரேட் ஆக்டர் அப்படின்ட்டு அந்தமாதிரி ரெப்யூட்டபிள் ரிசோர்ஸஸ். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதே பெருசாக நினச்சிக்காங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு விஜய்ட்டு ஒரு கேரக்டர் எடுத்துருக்கோம், அவ்வளோதான், சரிங்களா? ரெப்யூட்டபிள் ரிசோர்ஸஸ், ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் பர்சனல் இன்டெகிரிட்டி, சரிங்களா? இப்போ ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸு, பர்சனல் இன்டெகிரிட்டி, இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் எத்தோஸை இந்த மாதிரி ட்ரஸ்ட்வர்த்தினஸ்ஸு, எக்ஸ்பர்டைஸ் அந்தமாதிரி உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ரெப்யூட்டபிள் ரிசோர்ஸஸ், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், பர்சனல் இன்டெகிரிட்டிலாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேத்தோஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, டு இன்வோக் எமோஷனல் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் த ஆடியன்ஸ் சச் அஸ் எம்பத்தி, சிம்பத்தி, ஆங்கர். அதாவது ஒரு எமோஷனல் ரெஸ்பான்சஸ் இன்வோக் பண்ணுறதுக்கு பேத்தோஸ் உதவுது. இப்போ பேத்தோஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பேத்தோஸ் கேன் பி அச்சீவ்டு பை ஸ்டோரி டெல்லிங், விவிட் லாங்குவேஜ்னா கிளியர்லி ஸ்பீக்கிங். அப்புறம் உங்களுக்கு ரிலேட்டபிள் ஆக்கிடோக்ஸ், அது ரிலேட்டபிள் இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ணுறது. அப்புறம் டு கிரியேட் அண்ட் எமோஷ்னல் கனெக்ட் வித் ஆடியன்ஸு, ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமாக ஆடியன்ஸ் கூட ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகுறாங்க. அதுதான் நம்ம டு கிரியேட் அண்ட் எமோஷ்னல் கனெக்ட் வித் அன் ஆடியன்ஸ் அண்ட் டு இன்வோக் எமோஷ்னல் மீன்ஸ் அவங்களுக்கு ஆடியன்ஸோட எம்பத்தி, சிம்பத்தி, ஆங்கர், ஹாப்பி எல்லாமே இன்வோக் பண்ணுறதுக்கு இந்த பேத்தோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் லோகோஸ். இட் இஸ் அபவுட் ப்ரெசென்டிங் அ வெல் ஸ்ட்ரக்சர்டு லாஜிக்கல் கேஸ் டு கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் த்ரூ சவுண்ட் ஆர்குமெண்ட்ஸு. பர்டிகுலர் ஒரு ஆர்குமெண்ட் மூலமாக அந்த சவுண்டான ஆர்குமெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் லாஜிக்கல் வே ஆஃப் ப்ரெசென்டிங் வித் அன் ஆர்குமெண்ட்டு யூஸிங் ஃபேக்ட்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எவிடன்ஸு, கிளியர் ரீசனிங் டு சப்போர்ட் அன் ஆர்குமெண்ட். அதாவது எப்படி இந்த பர்டிகுலர் லோகோஸ் அச்சீவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா,
ஃபேக்ட்ஸ் மூலமா இல்லை வந்து ஏதாவது பர்ட்டிகுலர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா இந்த ஒரு பர்ட்டிகுலர் இது வந்து ஹிட் ஆச்சு, இது வந்து ஜஸ்ட் நார்மலாக ஓடிச்சு, அந்தமாரி ஜஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக, அப்புறம் எவிடன்ஸு, கிளியர் ரீசனிங் டு சப்போர்ட் அன் ஆர்குமெண்ட். சரிங்களா? இந்தமாரி கிளியர் ரீசனிங்னா உங்களுக்கு கரெக்டான ரீசன்ஸ் கொடுக்குறது, நம்மளோட ஆர்குமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அந்தமாரி இதுக்கெலாம் உங்களுக்கு வந்து இந்த லாகோஸ் இருக்குது. இந்த பர்ட்டிகுலர் இந்த எத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் தான் இந்த பெர்சுவேசிவ் டெக்னிக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. பெர்சுவேசிவ் டெக்னிக்னு நம்ம போன வீடியோலே பார்த்தோம். அதாவது டு கன்வின்ஸ் த பீப்புள்ஸ் அக்கார்டிங் டு அவர் பிஹேவியர் அண்ட் பிலீஃப். அதான் உங்களுக்கு வந்து பெர்சுவேஷனோட மீனிங். அதாவது அதர் பீப்புள்ஸ் வந்து நம்மளோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, கன்வின்ஸ் பண்ணுறது, அதான் வந்து பெர்சுவேஷன். அந்த பெர்சுவேஷனுக்கு இந்த எத்தோஸ் பேத்தோஸ் லோகோஸ் இந்த மூணுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இது யார் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ்டு பை அரிஸ்டோல். சரிங்களா? க்ரீக் ஃபிலாசபர் அரிஸ்டோல். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நெகோசியேஷன் என்ன பார்ப்போம். வாட் இஸ் நெகோசியேஷன், டைப்ஸு, ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு நெகோசியேஷன்னா நீங்கள் வந்து பார்கெனிங் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது. இது வந்து இவ்வளோ ரூபா குறைக்கலாம், இவ்வளோ கொடுங்க அப்படின்ட்டு பார்கெயின் பண்ணுறது நெகோசியேஷன். நெகோசியேஷன் இஸ் லைக் மேக்கிங் அ டீல். அதாவது ஃபைண்டிங் அ மிடில் கிரவுண்ட். ஒரு வந்து ஒரு 10 ருபீஸ் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 5 ருபீஸ், அதாவது மிடில் கிரவுண்ட், இல்லை 8 ருபீஸ், அந்தமாரி மிடில் ஆஃப் த கிரவுண்டு அப்படின்ட்டு இருக்குல்ல. இப்போ வந்து ஃபுல் கிரவுண்ட் வந்து ஒரு ஃபுல் கிரவுண்ட் ரேட் தான் அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் குறைக்கிறதுனால அது மிடில் கிரவுண்ட். சரிங்களா? ஃபைண்டிங் அ மிடில் கிரவுண்ட் வென் பீப்புள் ஆர்கியூ டு அக்ரி ஆன் சம்திங் தே போத் கேன் அக்செப்ட். டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரேட்டிவ் நெகோசியேஷன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன் வந்து சிங்கிள் பர்சன் நெகோசியேஷன், வின் ஆர் லூஸ் அப்ரோச்சு, வேர் பீப்புள் கிளைம் த மோஸ்ட் வேல்யூ. அதாவது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு குறைச்சி வாங்குறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெகோசியேஷன், காம்படிட்டிவ் நெகோசியேஷன். சரிங்களா? இன்டெகிரேட்டிவ் வந்து கொலாபரேட்டிவ் நெகோசியேஷன் தான் குரூப். சரிங்களா? குரூப் ஆஃப் டுகெதர் டு கிரியேட் அ பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து நெகோசியேஷன் பண்ணுற மூலமாக எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது அதுதான் ஒர்க்கிங் டுகெதர் டு கிரியேட் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் வந்து ப்ரிப்பேர். ஃபஸ்ட்டு கெட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாண்ட். என்ன உங்களுக்கு வேணுமோ அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. அப்புறம் டாக் ஓப்பன்லி வித் த அதர் பார்ட்டிஸு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் ஆர் கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன், கிவ் ரீசன் ஃபார் யுவர் ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் பார்கெனிங், காம்ப்ரமைஸ் ஆர் ஹேசல். அவங்களுக்கு வந்து டாக்கிங் மச் அன்டில் அக்செப்ட் பார்கெனிங். சரிங்களா? அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் வந்து ஃபைனலைஸ் த டீல். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், புட் த ஆர்குமெண்ட் இன்டு ஆக்ஷன். அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் அந்தமாதிரி பண்ணுறது, ஆர்குமெண்ட் இன்டு ஆக்ஷன். அப்புறம் ரிவ்யூ வந்து செக் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆஸ் பர் பிளான். இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு இந்த நெகோசியேஷனுக்குண்டான ஸ்டெப்ஸு. ப்ரிப்பேர், டிஸ்கஸ், எக்ஸ்பிளைன் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன், பார்கெனிங், அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், ரிவ்யூ. இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த வீடியோ சந்திப்போம். நன்றி.